So dear children, so previous class நம்ம வந்துட்டு past plus ஓட compounds வந்து finish பண்ணிட்டோம். So we will start the 16th group elements, that is otherwise called as chalcogens family. So chalcogens familyல so எத்தனை elements இருக்குன்னா 5 elements வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பற்றி நேற்று இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். தென் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டோம். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம அட்மாஸ்ஃபியரில் வாட்டர் கண்டென்ட்ஸ் வந்துட்டு 23%. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அட்மாஸ்ஃபியர் வந்து 23%, வாட்டர் கண்டெயின் த ஆக்சிஜன் லெவல் இஸ் 83%. ஓகே. So the preparations, decomposition of hydrogen peroxide, then certain metallic oxide வந்து நம்ம prepare பண்ணோம். So next we will go to the topic is properties. So under ordinary condition, oxygen exists as a diatomic gas. So நம்ம ordinary conditionல oxygen வந்து நமக்கு என்ன gas இருக்குன்னா diatomic, that is O2. It consists of O, double bond O. Oxygen is a paramagnetic in substance. Okay வா. So oxygen molecule வந்து என்ன diamagnetic paramagnetic பார்த்தீங்கன்னாக்கா paramagnetic, that means what அப்படின்னாக்கா it contains unpaired electrons. Okay. So next பார்த்தீங்கன்னா like nitrogen and fluorine, oxygen forms strong hydrogen bonds, which is very very important, one mark. So oxygen வந்துட்டு nitrogen கூடயும் fluorine கூடயும் strong hydrogen bond வந்து நமக்கு form பண்ணுது. Oxygen exists in two allotropic forms namely dioxygen, that is contains two oxygen, and ozone or trioxygen. So ozone contains 3 oxygen molecules, so that structure is O double bond O double bond O. Okay. So it contains 3 oxygen. So oxygen molecule எத்தனை bond இருக்குனாக்கா 2 bond வந்து நமக்கு present ஆயிருக்கும். Although negligible amounts ozone occurs at sea level, it is formed in the upper atmosphere by the action of ultraviolet light. Okay வா. So நமக்கு ozone layer வந்து பார்த்தீங்கன்னாக்கா sea level upper atmosphere நமக்கு negligible amount தான் நமக்கு அங்கே வந்து என்ன பண்ணிருக்கலாம் present ஆயிருக்கு. In the laboratory, ozone is prepared by passing electrical discharge through oxygen a potential of 20,000 volt. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா லெபார்ட்டரியில் ஓசோன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வோல்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 20,000 வோல்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். 10% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ஓசோன். இட் கிவ்ஸ் அ மிக்சர் ஆஃப் ஓசனைஸ்டு ஆக்சிஜன். ஓகேவா. தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். how many volt is applied to the preparation of ozone அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா 20,000 volt is applied to the ozone preparation. So how many percentage of oxygen consumed for ozone preparation அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10%. Pure ozone is obtained as a pale blue gas, which is very very important, one mark. So already I will told what அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் ப்ளூ கிளாஸ் அந்த மாதிரி கலர்ஸ் வர்றது எல்லாமே நான் சொல்கிறேனோ இல்லையோ, யூ ஹாவ் டு அண்டர்லைன் தட் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ பை த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அண்டர்லைன் த ஒன் மார்க், தட் இஸ் அ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் லிக்விஃபைட் ஓசோனைஸ்டு ஆக்சிஜன். ஓகேவா. ஸோ என்ன ஃபிசிக்கல் மெத்தடில் நம்ம ஓசோனை வந்துட்டு டிஸ்லேட் பண்ணி எடுக்கிறோம்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே. ஸோ ரியாக்ஷன் பேஸ்ட். So oxygen, so that is a equilibrium condition. So to form two atomic, that is a nascent oxygen is a form. That nascent oxygen that is reacts with the oxygen molecule to form ozone. Okay. So here see that structure, ozone structure. So it consists of 3 oxygen. So நமக்கு வந்துட்டு resonance structure இங்க கொடுத்திருக்காங்க. So oxygen எப்பவுமே நமக்கு lone pair of electrons வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பாண்ட் ஆக்சுவலி இங்கே இருக்கணும். ஸோ அதை வந்து நம்மளுக்குனா ரெசனன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெசனன்ஸ் ஃபார்ம். ஸோ யூ ஹாவ் டு நோட்டட் தட். ஸோ யூ ஹாவ் டு மேட் இன் த கிளாஸ் நோட்ஸ் ஆல்சோ. ஸோ ஒன்லி ரைட் தட் ஈக்குவேஷன் தென் ஸ்ட்ரக்சர் ஒன்லி. ஓகே. ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ் தென் ரீட் தட் இம்பார்ட்டன்ட் சர்டைன் பாயிண்ட்ஸ். ஓகே. The ozone molecule have bend shape and symmetrical with a delocalized bonding between the oxygen atoms. So that is one mark. So you have to underline that. Bend shape and symmetrical with a delocalized bonding. Okay வா. So bend shape na கொஞ்சம் bend இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு bend. So that is a bend shape. That is symmetrical with delocalized means, so symmetrical means O double bond O double bond O. So that is the same in this. That is a symmetrical delocalized bonding means that bond transfer into this oxygen, then it condenses some lone pair of electrons. So the bond is changed into this side. So this oxygen carrying a positive sign. Okay.
ஸோ that's it. That is இது வந்து 3 மார்க்கில் நமக்கு வந்து கேட்க சான்சஸ் வந்துட்டு இருக்குது, ஸ்ட்ரக்சர் அண்டு ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will go to the topic is a chemical properties. The chemical properties of oxygen and ozone differ vastly. ஸோ ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, தட் இஸ் vastly. ஸோ ஆக்சிஜன் combines with many metals and non-metals to form oxides. ஸோ நமக்கு தெரியும் ஆக்சிஜன் வந்துட்டு எதர் இட் மே பி மெட்டல்ஸ் தென் நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ், நம்ம மெட்டாலிக் ஆக்சைட்ஸ், நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்க்கு த டிபிக்கல் எக்ஸாம் கார்பன் டை ஆக்சைடு லைக்கா நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் நம்மளுக்கு என்னன்னாக்கா டின் ஆக்சைடு, sodium oxide, magnesium oxide, calcium oxide. So these are the examples of metallic oxides. Okay, so with some elements such as S block elements, combination of oxygen occurs at room temperature. Okay, so naka with some elements S block elements வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம room temperatureல என்ன பண்ணாக்கா டக்குன்னு வந்து combined ஆயிடும், especially S block elements. That is noted that point. Some of less reactive metals, some less reactive metals, that is a keyword for this question. Some of less reactive metals react when powdered finely and made to react exothermically, that is underline the word exothermically, with oxygen at a room temperature, but a lump of metal is unaffected under same condition. ஸோ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் வந்து நம்ம எப்படின்னா நல்லா பவுடர்டாக வந்து ஃபைனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ண வைக்கணும். ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து எக்ஸோதெர்மிக்கலி மீன்ஸ் என்னன்னாக்கா எவால்வேஷன், ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணாக்கா எவால்வ் ஆகுது ரூம் டெம்பரேச்சரில். அது ரூம் டெம்பரேச்சரில் எவால்வ் ஆகும்போது சம் ஆஃப் த லம்ப் ஆஃப் மெட்டல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணானாக்கா அந்த கண்டிஷனில் நமக்கு அன்அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு மெட்டாலிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? These finely divided metals are known as pyrophoric. அது என்னன்னு சொல்றாங்கனாக்கா pyrophoric அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த finely divided metals are known as என்னன்னு சொல்றாங்கனாக்கா pyrophoric. And when set the powder on fire, heat is liberated during a reaction. ஸோ நமக்கு அந்த பவுடராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ தட் இஸ் அ இக்னிஷன். ஸோ டு அண்டர்கோ த ஃபயர், ஸோ நம்மளுக்கு என்ன வந்து நம்மளுக்கு அப்போ அந்த எக்ஸோதெர்மிக்கலி அப்படின்ற வேர்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸோதெர்மிக்கலி மீன்ஸ் இன் டூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஹீட் இஸ் எவால்வ், தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ எண்டோதெர்மிக் மீன்ஸ் வாட்? ஸோ த ஹீட் இஸ் அப்சர்வ்ட் இன் டூரிங் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் அந்த எக்ஸோதெர்மிக்கலின்ற வேர்ட் நம்ம ஏன் வந்துச்சுன்னா அந்த ஃபைன்லி டிவைடட் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணுறச்சு நம்மளுக்கு ஹீட், நம்ம அப்போ அந்த மெட்டலும் ஆக்சிஜனும் இக்னிட் ஆகும்போது ஃபயர் ஆகும்போது ஸோ அந்த ரியாக்ஷனில் நம்ம ஹீட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எவால்வ் ஆகுது. தட்ஸ் த மீனிங். ஓகே, so on the other hand, ozone is a powerful oxidizing agent, which is also important. One mark. So இது எங்கே பார்த்துருப்போம்? ஆர்கானிக் ரியாக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். And it reacts with many substances under conditions where oxygen will not react. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா and reacts with many substances, நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ரியாக்ட் ஆகுது. அண்டர் கண்டிஷன்ஸ் ஆக்சிஜன் வில் நாட் ரியாக்ட். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் நமக்கு என்ன ரியாக்ட் ஆகுதுன்னா ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் ஆக்சிடைசஸ் பொட்டாசியம் அயோடைட். ஸோ what is the formula of potassium iodide? means a KI. So iodide to iodine. This reaction is a quantitative, underline the word quantitative, and can be used for estimation of ozone. So இந்த ரியாக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கா நம்ம ஓசோனை எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. So O3, that is reacts with the potassium iodide in the presence of water to form a potassium hydroxide, oxygen and iodine. So ozone is commonly used for oxidation of organic compounds. So நான் first சொன்னே organic compounds யூஸ் பண்ணுறோம். In acidic solution of ozone exists the oxidizing power of fluorine and atomic oxygen. So எது மாதிரி இருக்கு அப்படின்னா பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் பவர் அதிகம், அதே போல் ஆக்சிஜனுக்கு அதிகம், அதே மாதிரி இருக்கு. The rate of decomposition of ozone drops sharply in alkaline solution. So எதில் நமக்கு rate of decomposition ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா alkaline solutionல கண்டுபிடிக்கலாம். So uses of ozone. So oxygen is one of the essential component for survival of living organisms. So நமக்கு தெரியும் ஆக்சிஜன் வந்துட்டு இது ஓசனோட யூசஸ். ஆக்சிஜன் வந்து நமக்கு ஜெனரலாக கொடுத்துருக்காங்க.
ஸோ நம்மளுக்கு சர்வை பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவைன்னு தெரியும். இட் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங், ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங். ஸோ வெல்டிங் பர்பஸில் ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். லிக்விட் ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபியூல் இன் ராக்கெட்ஸ், ப்ரொப்பலன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? So chemical properties, you have to just put the chemical properties. Only one reaction is there, then preparation, then properties and uses. So read பண்ணிக்கோங்க. You have to maintain the class notes also. Thank you children.